அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டாக்டர் லோகேஷ் சார். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காய் விவசாயத்தில் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாத்துக்குமே விவசாயிகளுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு நபர். இவர்கிட்ட இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு ஏற்ப விவசாயத்தில் என்ன மாதிரி வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரெய்னி சீசன் முடிஞ்சு வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன மாதிரி ஃபங்கல் டிசீஸ் எல்லாம் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வரும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கான சிம்டம்ஸ் என்ன, அதை கொஞ்சம் எங்களுக்கு பார்வையாளர்களுக்கு தெரியுற மாதிரி புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க சார். நமக்கு இப்போ இங்கே ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருக்குதான். அதாவது ஒரு மழை காலம் முடிஞ்சு நமக்கு பனி காலத்துக்கு போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில மேக்சிமம் இந்த கிழங்கல்கள், கொத்தல்கள் இங்கன அது மாதிரி இல்லாம நம்ம இப்போ டாப்ல இருக்க லீஃபை அதிகமா நம்ம கவனத்துல கொள்ளணும். ஸோ இந்த லீஃப்ல என்ன மாதிரி டிசீஸ் வரும்னா லீஃப் ஸ்பாட், இலை புள்ளி நோய் மேக்சிமம் அதான். ஸோ இந்த இலை புள்ளி எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி பனிக்காலம் ஆயிடுச்சு. இந்த பனிக்காலத்துல லீஃப் மேல நம்ம விடிய காலையில லீஃப் மேல இந்த பனி விழுந்திருக்கும். ஸோ அடுத்து நம்ம டைம் ஆக ஆக நமக்கு அதுல சூரிய ஒளி படும். ஸோ இந்த சூரிய ஒளி படும்போது இந்த தண்ணி கொஞ்சம் சூடாகும். இந்த சூடான தண்ணி நம்ம லீஃப் மேல இருக்கும்போது லீஃப்ல சில கரிஞ்சு போற மாதிரி சில சிம்டம்ஸ் காமிக்கும். இதுவும் லீஃப் பிளாட்சிங், லீஃப் ஸ்பாட் இங்கிற மாதிரி ஒரு டிசீஸ் எல்லாம் வர்றதுக்கு ஒரு மெயின் ரீசன். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பர்டிகுலரா வாட்டர் இருந்துகிட்டே இருக்கனால நிறைய ஃபங்கல் ஸ்போர்ஸ், அதாவது ஏர்பார்ன் ஃபங்கல் ஸ்போர்ஸ் நிறைய அந்த இடத்துல அந்த வாட்டர் மேல என்டர் ஆகும். ஸோ உங்களுக்கு அடுத்து இலையில கொஞ்சம் டேமேஜும் நடக்கும். சும்மா ஃபர்ஸ்ட் ஒரு லைட் சின்ன டேமேஜ் தான் நடக்கும். லேட்டர் இந்த ஃபங்கல் ஸ்போர்ஸ் அதுல ரீப்ரொடக்டிவ் பாடிஸை டெவலப் பண்ணி நமக்கு டைரக்டா பிளான்ட்டோட கியூட்டிகுலர் சர்ஃபேஸ் இது மூலியமா இலை மேல படிஞ்சிடும். இந்த வாட்டர்ல எவாபரேட் லைட்டா இந்த வாட்டர்லாம் போனோனையும் இந்த லீஃப் மேல டேமேஜ் காஸ் பண்ண லீஃப் மேல இந்த ஸ்போர்ஸ் எல்லாம் உள்ள போயிடும். இந்த ஸ்போர்ஸ் இப்படி உள்ள போறனால நமக்கு இந்த இலை புள்ளி, லீஃப் பிளாட்ச் இந்த மாதிரி நோயெல்லாம் சாதாரணமா வரும். இது மட்டும் இல்லாம நமக்கு ஃபியூசேரியமும் அடுத்து இந்த வெயிலடியில நல்ல ஃபியூசேரியமும் ஏறி வரதுக்கான சான்ஸ் நிறையவே உண்டு. உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல எல்லாருமே நல்லா செல்ஃப் சைட் எடுத்து கொப்பு இறக்கி நல்ல இந்த சூரிய வெளிச்சத்தை நம்ம பூமிக்குள்ள அலோவ் பண்ணி வச்சிருப்போம். இப்போ சடனா இந்த டிரான்சிஷன்லாம் நடந்துகிட்டே இருக்கனால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த லீஃப் ஸ்பாட், அதாவது இலைப்புள்ளி நோயும் ஃபியூசேரியன் நோயும் நல்லாவே வரும். ஓகே சார். சார், இதுக்கு இப்போ நம்ம ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு போனோம்னா என்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன் போகலாம்? ஏன்னா சில சமயங்களில் ஓவர் டோஸ்னால அதனாலையும் இந்த மாதிரி இலைப்புள்ளி மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு. ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்கு கொஞ்சம் இல்லை, இது நம்ம ஜென்ரலா எப்படி பார்க்குறோம்னா இலைப்புள்ளி நோய் செடியோட அப்பர் சர்ஃபேஸஸ்லாம் மோஸ்ட்லி வரும். ஓகே, அந்த அப்பர் சர்ஃபேஸ்ல படுறது இனி நம்ம போகும்போது அந்த இலையோட மேல்லையும் நமக்கு ஸ்ப்ரே அடிச்சு போகணும். நம்ம இலையோட அடிப்பாகத்துல மோஸ்ட்லி கொடுத்துட்டு இருப்போம். இனிமேல் அடிச்சு போகும்போது இலையோட மேற்பரப்புலையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி போகணும். இப்போ ஜென்ரலா இதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலைப்புள்ளி நோய், இந்த ஃபியூசேரியத்துக்கு ஒரு காமனாகவே நம்ம போகக்கூடியது தயோஃபினைட் மீத்தேல். இந்த தயோஃபினைட் மீத்தேல் 200 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 300 கிராம் கொடுக்கலாம். இது கூட ஒரு மேன்கோசப் 250 to 300 கிராம் சேர்த்து இலை, தட்டை, உங்களோட மூட்டு வரையும் சேர்த்து தாராளமாக நல்லாவே அடிச்சு கொடுக்கலாம். ஸோ இங்கே தயோஃபினைட் மீத்தேல், மேன்கோசப் எதனால யூஸ் பண்ணுறோம்னா, சில நேரத்தில் இந்த தயோஃபினைட் மீத்தேல் நமக்கு சிஸ்டமிக் ஆக்ஷனாக ஒர்க் பண்ணும். இந்த மேங்கோசப் நமக்கு கான்டாக்ட் ஆக்ஷனாக ஒர்க் பண்ணும். ஸோ நமக்கு இது ரெண்டும் கொடுக்கும்போது கான்டாக்ட் ஆக்ஷன் உள்ள மேங்கோசப் இலை ஃபுல்லாக தட்டையில் உங்களுக்கு மூட்டில் இதெல்லாம் படும்போது கான்டாக்ட் ஆக்ஷனாகவும் உங்களுக்கு செடிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அது மாதிரி இல்லாமல் சிஸ்டமிக் ஆக்ஷன்லேயே நம்ம ஏற்கனவே தயோஃபினைட் மீத்தேல் போகிறோம். இது காம்பினேஷன் இல்லாது வேற சில ட்ரைஃப்ளாக்சிஸ்ட்ரோபின், இது மட்டும் இல்லாமல் நமக்கு ட்ரைஃப்ளாக்சிஸ்ட்ரோபின், தயோஃபினைட் மீத்தேல் அண்ட் தயோமிதாக்சேம், அதாவது 2 ஃபங்கிசைடும் ஒரு இன்செக்டிசைடும் உள்ள காம்பினேஷன்ல மருந்து இருக்கு. அது ஒரு 200 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 120 மில்லி. வார்டன் எக்ஸ்ட்ரான ஒரு ப்ராடக்ட், அது 120 மில்லி. அது கூட நமக்கு என்ன சேர்த்து கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெக்னீஷியம்,
அதாவது இடிடிஏ ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மெக்னீஷியம் 100ல இருந்து 150 கிராம் கொடுக்கலாம். ரிலீஸ் இடிடிஏ மெக்னீஷியம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேக்ஸான்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட் நமக்கு மெக்னீஷியம் நைட்ரேட் ஃபார்ம்ல இருக்குது. அது வருது 200ல இருந்து 250 கிராம் நீங்க மருந்தடி கூடையே சேர்த்து வச்சு கொடுக்கும்போது இந்த இலையில வரக்கூடிய இலை புள்ளியோ ஃபிசேரியமோ இது எல்லாமே மாறி உங்களுக்கு நல்ல ஒரு பசப்பா நிற்கும்.